அனலைஸ் எல்லாம் பண்ணி தான் எடுப்பாங்க. குத்து மதிப்பா வந்து ஏன் அவனை எடுக்கக்கூடாது இவனை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அந்த ஃபெயிலர் ஆனா கூட நம்ம அதுக்கு மேல வந்து கண்டிப்பா நம்ம அது மேல ஒரு ஃபெயிலர் ஆனா இல்ல. இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலர் ஆகி இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் எங்க டேலண்ட் கம்மியே இல்ல. நீங்க உங்களுக்கு கொடுக்குற 3 மேட்சா 2 மேட்சை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி உள்ள போனதான். வாஷிங்டன் சுந்தர் வந்து இனிஷியலா நியூசிலாந்து ஸ்குவாட்ல இல்லவே இல்ல. 2வது மேட்ச்ல இவங்களா கால் பண்ணி கூப்பிட்டாங்க, ரஞ்சில நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்காசரம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் ஒரு பிளேயர் இருந்தாரு. அது என்ன அக்ஷர் பட்டேலோட வாசி? அக்ஷர் பட்டேல் பண்ணாத மேஜிக்கா? இந்தியன் கண்டிஷன்லாம் கிட்டத்தட்ட ஐ திங்க் இங்கிலாந்து சீரிஸ் கூட மட்டுமே 26 27 விக்கெட் எடுத்தாரு அவரு. ஜடேஜா அஸ்வினோட நல்லா எடுத்தாரு. அவர் ஏன் குறைச்சிங்க? அப்ப நீங்க இது என்ன லாஜிக்? சான்ஸ் கொடுக்க முடியாது. யாருக்குமே புது பிளேயர்ஸை வச்சு ட்ரையே பண்ண முடியாது. இல்ல யங்ஸ்டர்ஸ் எங்க சான்ஸ் கொடுக்கணும்? ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப நீங்க ஒரு புஜாரா நல்லா பண்ணலாம், ரகானே நல்லா பண்ணலாம். நீங்க யார் எடுத்து வந்தீங்க? கில் எடுத்துட்டு வந்தீங்க, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு வந்தீங்க, அப்புறம் சர்ஃபராஸ் கான் எடுத்து வந்தீங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். இப்போ நீங்க அக்ஷர் பட்டேல் எங்க நல்லா பண்ணணும்னு சொல்றீங்க? சான்ஸே நீங்க கொடுக்கலையே. பங்களாதேஷ் கூட 2 மேட்ச்